ஏன்டா? எவன் அப்பன் வூட்டு சொத்துடா இது நான் கேட்கிறேன். நீ கடை மூடுனா, கடைய மூடிடுவாங்களா? இல்ல கடைய வச்சுடுவீங்க. அதானே? அ உன் தலைவன் எப்படிக்கிறானோ, அப்படிதான் உன் தொண்டனும் இருக்கிறான். இதுதான். உன் தலைவன கைது பண்ணிட்டாங்கன்னா, போயிட்டு அந்த கோர்ட்ல போய் கேளு. இல்ல ஸ்டேஷன்ல போய் கேளு. அது என்ன எல்லா கடையும் மூட்டா உன் தலைவன் விடுதலை ஆயிடுவானா? அதனால விடுதலை ஆயிடுவானா? அ நல்ல தலைவன், நல்ல தொண்டன். நல்ல தலைவனுக்கு அழகு ஒருத்தர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? கதைய சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு குடும்பம் ராமாவரம் வாசல்ல நிக்குது. ராமாவரம் வாசல்ல நிக்குது. அந்த நல்ல தலைவன் நைட்டு ஷூட்டிங்க முடிச்சுட்டு ராமாவரம் வீட்டு வாசலுக்கு வராரு. வரும்போது, "ஏம்மா இந்த நேரத்துல இங்க நிக்கிறீங்கன்னு?" அவரு கேட்கிறாரு. அவரு கேட்டதுக்கு, "ஐயா, இந்த பையன் பொறந்து 5 வருஷம் ஆவுது. இந்த பையனுக்கு நான் இன்னும் பேரு வைக்கல. நீங்களா ஒரு பேரு வைங்க" அப்படின்னு சொல்லியிருக்காரு. "நான் என்னம்மா பேரு வைக்கிறது? நீ இப்ப எப்படிம்மா அவர கூப்பிடுற?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையனோட அம்மா, அப்பா சொல்லியிருக்காங்க, "இவன நான் மலைக்கல்லன்னு கூப்பிடுறேன். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு வந்த அப்புறம் தான் இந்த குழந்தை டெலிவரி ஆச்சு. அதனால இந்த குழந்தைய நான் மலைக்கல்லன்னு கூப்பிடுறேன்ட்டு" அந்த பெரியவங்க சொன்னாங்க. "அந்த பேரே நல்லா இருக்குமா, அதே வச்சுக்கோன்னு" சொல்லிட்டு அந்த தலைவரு சாப்பிட்டீங்களான்னு கேட்டு சாப்பிட சொல்லிட்டு போயிட்டாரு. அதே 13 வருஷம் கழிச்சு, அந்த பையன் வந்து அதே இடத்துல நிக்கிறான் வளர்ந்து வந்து. அந்த அம்மா, அப்பா. அப்போ வந்து எம்ஜிஆர் ஒரு ரூ. 100 குடுத்திருக்காரு போல இருக்கு அவங்களுக்கு. அந்த ரூ. 100 ஃப்ரேம் போட்டு நின்றுருக்கான். அந்த பணத்த பார்த்த உடனே, தலைவன தொண்டன் எப்படி ஐடென்டிஃபை பண்றாருன்னு மட்டும் பார்த்துக்கங்க. அ "மலைக்கல்லன் இங்க வான்னு" கூப்ட்டுருக்காரு. "என்னத்துக்கு வந்திருக்க இங்க ஊர்லேருந்து?" அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்ப அந்த குடும்பம் சொல்லியிருக்கு, "இந்த பையனுக்கு டாக்டர் படிக்கணுங்க. இங்க சீட்டு கிடைக்கல. உங்க மூலமா ஒரு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு." உடனே இவரு என்ன பண்ணியிருக்காரு, "ஐய்யய்யோ! எல்லாமே முடிஞ்சிருச்சும்மா. நான் கொஞ்சம் இரும்மா ஃபோன் பண்ணி கேட்கிறேன்னு" கேட்டப்போ, இங்க எல்லாமே டாக்டர் சீட் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபினிஷ் ஆன உடனே என்டிஆருக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு ஆந்திர முதலமைச்சர். ஐயோ! நீங்க அவரு ஃபோன் எடுத்தவுனே, "உங்களுக்கு இல்லாத சீட்டா? ஃபர்ஸ்ட்டு வந்து சேர்த்து விடுங்கன்ட்டு." அந்த பையன் தான் எம்ஜிஆருக்கு ரூக்லி மருத்துவமனையில உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது, அங்க இருக்கிற சீஃப் டாக்டருக்கு அசிஸ்டன்ட் டாக்டர் பேர் தான் மலைக்கல்லன். அந்த பையன் தான். "இன்னார் செய்தாலே ஒருத்தல் அவர் நாடும் நன்மையும் செய்துவிடல்." பிறருக்கு துன்பம் நினைக்காதவன் தான் தலைவன். அத வழி நடத்துறவன் தான் தொண்டன். உன் கட்சியில இருக்கிறவனுங்க உன்ன மாரி தான் இருப்பானுங்க.